லிவிங் வித் இவி ஸ்கூட்டர்ஸ். அதாவது நம்ம இவி ஸ்கூட்டர்ஸாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம கூட மிஸ்டர் சுதேவ் கௌரா இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல். இவர் வந்து இவரோட ஏத்தர் ஏபெக்ஸை வந்து கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி என்னோட ரிஸ்டாவையும் நான் 1 இயராக யூஸ் பண்ணிருக்கேன். மோர் தென் 5000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு, சர்வீஸும் முடிச்சாச்சு. அவரும் 2-3 தடவை சர்வீஸ் சென்டர் போயிட்டு வந்தாரு. இவி ஸ்கூட்டர் ஓன் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பேசுவோம். ஏன்னா நாங்கள் அக்ராஸ் அதர் பிராண்ட்ஸுமே மற்ற கன்சியூமர்ஸ் கிட்டையும் நாங்கள் வந்து ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த டிஸ்கஷன் போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டாக்டர் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ டிஎம் பண்ணுங்கள். இந்த ஏத்தர் ஏபெக்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆக்டிவா யூஸ் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி நானுமே ஸ்கூட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோன்னே ஃபஸ்ட்டு சேலஞ்சாக நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக பார்த்தது என்னென்னா சார்ஜிங் தான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து நம்ம எப்போ வேணுமோ பெட்ரோல் டக்குன்னு போய் ஃபில் பண்ணுறதுலாம். இதில் என்ன தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கப்பிள்டாக கொடுத்தாலுமே, இந்த ஹையர் வேரியன்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தாலுமே, இந்த ஓவர் நைட் சார்ஜிங்ன்றது எல்லாராலையும் எல்லா டைம்லையுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய உங்களுக்கு சப்போஸ் எல்லாருக்குமே வந்து கவர்ட் பார்க்கிங் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மழை இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும் காத்தால இருக்கும்போது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் சார்ஜிங் ரெஜிம் இருக்கணும். ஆமாம், நீங்கள் மறந்துட்டீங்கன்னா வந்து அது 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு டைமர் சுவிட்ச் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாக. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு அட்வான்ஸ்டாக இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சப்போஸ் நைட் வந்துட்டு சார்ஜ் பண்ண மறந்துட்டோம்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஒரு ஏன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 6 to 7 hours ஆகும். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு 20%லேருந்து ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் எடுக்கும். ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ பப்ளிக் சார்ஜிங் நெட்வொர்க்குன்னு சரி, இது ரெண்டும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. ஸோ பப்ளிக் சார்ஜிங் நெட்வொர்க்குன்னு நம்ம பார்த்தா கூட முக்கால்வாசி பிராண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் தான். ஆமாம். ஸோ ஏத்தர் அண்ட் விடாக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பப்ளிக் சார்ஜிங்கே இருக்குது. அதுலேயுமே வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்களே ஃபேஸ் பண்ணீங்க. ஆமாம், நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பப்ளிக் சார்ஜிங்னால. அண்ட் அகைன் அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் வந்து நீங்கள் ஓவராலாக என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். நம்ம வந்து நைட்டே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நம்ம போகிறதுக்கு வண்டியில் சார்ஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ப்ளக்இன் பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைனா அடுத்த நாள் காலையில் நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது வண்டியில் போகிறதுக்கு. ஸ்ட்ரிக்ட் ரெஜிம் இருக்கணும். ஆமாம், லைக் இது வந்து ஒரு டெய்லி காத்தால வாக்கிங் போகிற மாதிரி இது ஒரு பழக்கமாக இருக்கணும் டெய்லி. அது உங்கள் யூசேஜை பொறுத்து மாறும். ஆமாம். ஸோ நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஈஸி. ஏன்னா நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர்னா உங்கள் சார்ஜிங் வந்து பேட்டர்ன் நீங்கள் ஒரு பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அது வந்து உங்களோட நீட் பேஸ்டாக மாறும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லொக்கேஷனாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்க்கிங், கவர்ட் பார்க்கிங் இருந்துச்சுன்னா, கவர்ட் பார்க்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சார்ஜர் வந்து நீங்கள் வண்டியில் சில வண்டியில் வந்து இன்டர்னலாக கொடுத்துருக்காங்க. பட் நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் வைக்கிற மாதிரி இருக்குது. பாக்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து அதுவுமே உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் ஆட் ஆகும். ப்ளஸ் வந்து அதை சேஃப்டி பண்ணணும். நீங்கள் நைட் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணும்போது அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியிலே தான் வச்சு சார்ஜ் பண்ணுறேன். சைடில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு கவர் மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் இல்லை. வீட்டில் பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா சார்ஜிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. அதாவது லோ வோல்டேஜ்லாம் வந்து சார்ஜிங் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அதோட கிலோவாட் ஹவர் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து 3.2 கிலோவாட் 3.7 கிலோவாட் ஹவர் உள்ளது. ஸோ அதனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு பவர் சப்ளை இருக்கணும். லோ வோல்டேஜ்லாம் ஒர்க் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இல்லை அதுலேயுமே என்ன ப்ராப்ளம் நான் மெயினாக பார்க்குறேன்னா, இப்போ இந்த சார்ஜர் வந்துட்டு வெதர் இதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர டிவிஸ்க்குலாம் ஸ்டெபிளைசர் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இந்த சார்ஜர்ஸ்க்குலாம் வந்து வெதர் இட் இஸ் சேஃப் டு ஆப்ரேட் என்ற லோ வோல்டேஜஸ்ன்ற நாலேஜ் வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் தெரில, சேல்ஸ் டீமுக்குமே தெரியல. கிளாரிட்டி வந்து யாருக்குமே இல்லை. இது வந்து என்னதான் ஒரு 10 years மார்க்கெட்டில் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராண்டு, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து கிளியர் ஐடியாவே இல்லை இந்த மாதிரி இதோட. அண்ட் பேட்டரி மெயின்டெனன்ஸும் பற்றி பேசி ஆகணும். நம்ம மொபைல் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை 2 வீலர்ஸ் பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை கார் பேட்டரியாக இருக்கும், எல்லாமே வந்து உங்களுக்கு சைக்கிள் வேஸ்ட்டு தான். 1500 சைக்கிள்ஸ் 2000 சைக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ளக்இன் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். 0% வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஒரு 20% வந்தாலும் சரி, இல்லை வந்து 80%லேயே நீங்கள் பண்ணாலும் சரி.
ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட கிளாரிட்டி வந்து, அதாவது நாலேஜ் வந்து சர்வீஸ் சென்டர் சைடில் வந்து எந்த டெக்னீஷியனுக்கும் வந்து பெருசாக இருக்கிறது கிடையாது. இந்த ப்ராப்ளம் எப்போ ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு கன்சியூமர் சைடில் அந்த பேட்டரியோட இது வந்து டீக்ரேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து தோணுதோ இதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி டீக்ரேடேஷன்றது ரொம்பவே காமனான இஷ்யூவாக இருக்குது. பட் ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 10% வரைக்கும் வருது அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 100% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ ஜென்ரலாக வந்துட்டு பீப்புள் வந்து சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்டர்நெட் கம்யூனிட்டியே டிவைடடாக தான் இருக்குது. சில பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10.5 வரைக்கும் கொண்டு போயிட்டு 90-95 வரைக்கும். பட் ஜென்ரலாக வந்து நிறைய இடத்துல பார்க்கறதுக்கு வந்து 2080 சைக்கிள் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த 2080 சைக்கிள் ஃபாலோ பண்ணுறதுனால பேட்டரியோட லென்த் வந்து லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஆமாம். ஸோ இப்போ வந்து எல்லா செல்லுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த 2080 ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈவனாக சார்ஜ் ஆகும், ஈவனாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இது வருது. ஏன்னா இந்த டீப் டிஸ்சார்ஜ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை 0 வரைக்கும் ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது அன்ஈவனாக செல்ஸ் வந்து இதாகிறதுனால என்ன இந்த லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பேட்டரிஸில். ஸோ அதுதான் மெயின் இஷ்யூவாக வருது. இந்த பேட்டரிஸ் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கோ இல்லை ரேஞ்சு குறைக்கிறதுக்கோ. இந்த 2080 சைக்கிளில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட யூசபிலிட்டி ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் 80% வரைக்கும் தான் உங்கள் ஸ்கூட்டரை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரேஞ்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ரேஞ்ச், அதாவது நான் வந்து இந்த ஸ்லோவாக ஓட்டுற ஈகோ மோட்லலாம் ஒரு 100னே வச்சுப்போமே, ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து ஒரு 100 கொடுக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் 80% வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா கடைசி 20 கிலோமீட்டர் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஆக்சுவலி அதுவுமே வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ எல்லா ஸ்கூட்டர் பிராண்ட்ஸ்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 to 50% வந்து உங்களுக்கு 50% ஆஃப் த கிலோமீட்டர்ஸ் கொடுக்காது. ஆமாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 100% பேட்டரி இருக்குது, உங்களுக்கு ரேஞ்ச் 100 கிலோமீட்டர்ஸ்னா உங்கள் பேட்டரி 50% வரும்போது உங்களுக்கு அது வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்கும். அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் அடுத்த 50%ல உங்களோட பர்ஃபார்மன்ஸை லிமிட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 60 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இது வந்து நீங்கள் ஈவன் இப்போ 20 to 18 வச்சிட்டிங்கன்னா உங்களோட 100 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு யூசபிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 50 to 60 தான். ஆமாம். ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் எனஃப். ஸோ அதனால வந்துட்டு இப்போ சில கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த 8 years வாரண்டி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே ஆக்சுவலாக வந்து ஏத்தர்லாம் 8 years வாரண்டி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நானும் சரி அவரும் சரி 5000 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years வாரண்டி வருது. வித் அந்த அடிஷ்னல் பேக்கோட உங்களுக்கு வந்து 5 years வருது. நம்ம அடிஷ்னலாக 5000 கொடுத்தா தான் 8 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் சில பிராண்ட்ஸ் மட்டும் தான். இப்போ மற்ற பிராண்ட்ஸில் வந்து நம்ம ஓலாவில் கொடுக்குறாங்க 8 years வாரண்டி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு மற்ற பிராண்ட்ஸ் பற்றி 5 years தான் வருது. அதுவுமே எக்ஸ்டெண்டடாக. சில பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 3 years ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 2 years வர மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரொம்ப பார்த்து ஸ்கூட்டரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் ஓட்டுறேன். எனக்கு வந்து லோடே பேட்டரி போனாலும் பரவாயில்ல, ஸ்கூட்டர் வந்து நான் வாங்கினது ஒரு பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல். இப்போ அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு இவி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், 15 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இதோட ரிலேபிலிட்டி யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் இருக்குமா அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. 50 to 60% ஆஃப் த வெஹிக்கிள் காஸ்ட் வந்துடுது. ஏன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி தான் மெயின் இந்த வண்டியில், மோட்டார் பேட்டரி மற்ற சின்ன இது. ஸோ நீங்கள் 50 to 60% மாற்றுறீங்க அப்படின்னா ஒரு 8 years பேட்டரி வருது. ப்ளஸ் வந்து அந்த நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் 50% நீங்கள் பேட்டரிக்கு போடுறதுக்கு ஒரு புது வண்டியாக வாங்கிட்டு போயிடலாம் தான் உங்களுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து ஒரு 15 வருஷம் வச்சிருக்க ஆள், அதுக்கப்புறம் எஃப்சி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவி ஸ்கூட்டர் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது இன்னைய அளவில் தெரியல. இல்லை அதுலேயுமே இப்போ என்னன்னா, இப்போ வந்து லோட் பேலன்சிங் இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இம்ப்ராப்பர் சார்ஜிங்னாலையோ இல்லை வாட் எவர் ரீசன்ஸ் கம்பெனியோட அஃபிஷியல் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்க்குற மாதிரி இப்போ 2-3 ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இஃப் இட் இஸ் ரெக்கவரபிள், இந்த லோட் பேலன்சிங் வந்து ஓரளவுக்கு அவங்களால ஈவென்ட் பண்ணி விட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஆன் த ஃபேஸ் வந்து உங்களுக்கு 60% தான் உங்கள் பேட்டரி ஹெல்த் இருக்குன்னா அதை வந்து ஈவனாக ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரு 80-85% வரைக்கும் எடுத்து இன்னும் ஒரு 2 years 3 years ஓட்டுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அட் லோவர் காஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் நாவல். இது போக க்ரோ ஆகும். ஸோ கம்மிங் பேக் டு சார்ஜிங், ஸோ வந்து சின்ஸ் யூ ஆர் லாக்ட் இன் டு யுவர் ஹோம் ஃபார் சார்ஜிங் முக்காவாசி பிராண்ட்ஸுக்கு வந்து ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதுவும் நிறைய பேருக்கு இந்த ஃபயரிங் இஷ்யூலாம் முன்னாடி நடந்ததுனால வந்துட்டு எல்எஃப்பி பேட்டரிஸுமே எல்லா வண்டியிலையுமே இல்லை. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்எஃப்பி கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபியரும் அந்த இதுவும் இருக்குது. பப்ளிக் சார்ஜிங்கும் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் டூ இருந்தாலுமே அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பப்ளிக் சார்ஜிங் வந்து
ஏத்தர் ஸ்பெசிஃபிக் பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விடாவோட டைப் பண்ணி விடா சார்ஜர்ஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு, ஐ மீன் லோக்கல் ட்ரிப் தான், சென்னைக்குள்ளே போகிறது. என்கிட்ட வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தான் காமிச்சிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஒரு 35-40 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருந்தது. பட் டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏத்தர் சார்ஜர் அவைலபிளாக இருந்தது. பட் நான் அது கிட்டக்க போயிட்டோன்னே திரும்பவும் எனக்கு அங்கே அன்பிளான்டாக ஒரு சுச்சுவேஷன் வந்தோன்னே, சரி ஓகே இன்னும் கொஞ்சம் போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடாவோட சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து நான் டிபெண்ட் பண்ணிவிட்டு அது இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அங்கே ஆல்ரெடி வந்து 2 வீடா சார்ஜ், ஐ மீன் லைக் வெஹிக்கிள்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று சார்ஜிங் பண்ணும்போது அந்த லொக்கேஷனில் வந்து சார்ஜர் அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து முன்னாடியே சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அபண்டண்ட்டாக வந்து சார்ஜர்ஸ்லாம் அவைலபிளாக கிடையாது எங்கேயுமே. ஒரு சில இடத்துல வந்து ஏத்தரோட ஷோரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணுற நிறைய அந்த 2 தான் இருக்குது. லைக் முக்கால்வாசி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நுங்கம்பாக்கம் மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இருக்கு. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடா சார்ஜிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு வண்டி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஐ மீன் வீடா V1 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அது அவர் வந்து சார்ஜ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் போகிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. என்னோட சார்ஜர், ஐ மீன் என்னோட வண்டியில் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. நடுவில் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வேற எங்கேயாவது சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கான்னு. பட் ஏத்தர் ஆப்பில் காமிக்கல, இன்னொரு இடத்துல இருக்குது, பேசன் பிரிட்ஜில் இருக்குது. நாங்கள் சரி அந்த பேசன் பிரிட்ஜுக்கு வந்து இன்னும் ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேசன் பிரிட்ஜ் ரிஸ்க் எடுத்து அங்கே போய் பார்த்தா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வேண்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஏரியாவே. அது வந்து ஒர்க் ஆகலை. அகைன் திரும்ப இந்த லொக்கேஷனுக்கு வந்தால் எனக்கு வந்து 500 மீட்டர்ஸ் தான் காமிச்சிச்சு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சதுக்கப்புறம் நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். பாக்கெட் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, டக்குன்னு லாக்கே ஆகலை. நானும் வந்து ஏத்தர் சர்வீஸ், ஐ மீன் லைக் அவங்களோட கஸ்டமர் கேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் உங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த பேக் போடல, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போடல, அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் 2500 பே பண்ணுங்கள், நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சரி நான் இப்போ RSA போடுறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து RSA போட்டு 15 days கூலிங் பீரியட் இருக்குது. RSA எவ்வளோன்னு கேட்டால் 900 or 1000 என்னமோ சொன்னாங்க. பட் அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் 15 days கூலிங் பீரியடுக்கு அப்புறமா தான் RSAவை யூஸ் பண்ண முடியுமா? ஸோ நிறைய இஷ்யூஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் வண்டியை வந்து ஒரு ட்ரைசைக்கிளில் ஏற்றி நியரஸ்ட் ஏத்தர் இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ஐ மீன் லைக் அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் டேல சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் போய் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சோமா, நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு தான் போயிருப்போம். பட் வந்து அதை விட்டுட்டு இந்த வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ராவாக காசு செலவு பண்ணி கிட்டத்தட்ட நான் ட்ரைசைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் அந்த ஓவரால் ட்ரிப்புக்கே வந்து ஒரு 150 ரூபா பெட்ரோல் போட்டிருந்தா முடிஞ்சிருக்கும், எனக்கு இந்த ஹெட்டேக்கே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீங்கள் அன்பிளான்டாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ஈவன் நீங்கள் பிளான் பண்ணி போனால் கூட, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப் போகிறீங்க, உங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் 15 கிலோமீட்டர்ஸில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனை பார்த்துடுறீங்க. அங்கே பிளான் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 20 மினிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 40% ஏறிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பிளான் பண்ணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ப்பீங்க அந்த சார்ஜர் அவைலபிளாக இருக்கும். பை த டைம் யூ ரீச் தேர், அங்கே போனால் வேறு யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எந்த பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இது 80 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் ஏத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 20லேருந்தோ இல்லை 5லேருந்து 80 போடணும்னா இட் டேக் மோர் தேன் 1.5 hours. உங்கள் பிளான் டோட்டலாக வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடும். ஈவன் நீங்கள் பப்ளிக் சார்ஜிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கிக் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான். கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ கிக் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சார்ஜர் வந்து தே ஹேவ் அடாப்டட் EV வெஹிக்கிள்ஸ், எஸ்பெஷலி இந்த 2 பிராண்ட்ஸ்லேருந்து நிறைய அடாப்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஆக்கியூபை பண்ணுறாங்க. ஆமாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக் சார்ஜிங் வந்து நீங்கள் ரிலே பண்ண முடியாது. ஈவன் தோ தெர் இஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலே பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் தான் சார்ஜ் பண்ணணும், பிளான்டாக தான் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அண்ட் சேலஞ்சாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் தோ எனக்கு வந்து இப்போ 5000 rupees கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. எனக்கு வந்து ஆஃபராக வந்து 5000 கிரெடிட்ஸ் வந்து பப்ளிக் சார்ஜிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னால் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு மேலே யூஸே பண்ண முடியல. அதுக்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது அங்கே வந்து 40-45 மினிட்ஸ்னா யூஸ்வலாக இது வந்து ஒரு ஷாப்ஸோட தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அந்த ஷாப்ஸோட பண்ணும்போதோ இல்லை மால் மாதிரி இடத்துல பண்ணும்போதோ நீங்கள் எதர் பார்க்கிங் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா நீங்கள் ஷாப்புக்கு போனால் கூட நீங்கள் வெளில தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்லஸ் இஃப் யூ வாண்ட் ஸ்டே இன்சைட். ஸோ இந்த மாதிரி நிறைய போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் பார்க்கிங்கில் ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டேறான் வண்டி வச்சுக்கிட்டு. நீங்கள் அன்லஸ் நீங்கள் சாப்பிட உள்ளே போகணும், இல்லை இல்லாட்டி நீங்கள் வெளில வெயிட் பண்ணணும். ஹீட் இருந்துச்சுன்னா ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஃபார் பர்சனல் யூஸ் இது வந்து பப்ளிக் சார்ஜிங் இஸ் அ வெரி பிக் நோ. ஸோ வீட்டில் நீங்கள் வந்து சார்ஜர், அதாவது நீங்கள் வந்து வீட்டில் சார்ஜர் வைக்க முடியும், உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டி எல்லாமே இருக்குன்ற ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு சால்வ். அகைன் உங்கள் யூஸ் வந்து ரொம்ப பிளான்டாக இருக்கணும். அன்பிளான்ட் யூசேஜுக்கு
ஒர்க்கே ஆகாது. ஆமாம். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம கன்சல்டிங் கால்ஸில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு நான் 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் டெய்லி யூசேஜ் இருக்கும், இல்லை 5 கிலோமீட்டர் தான் டெய்லி யூசேஜ் இருக்கும், நான் பசங்களை ஸ்கூலில் விட்டு வருவேன், அவ்வளோதான் எனக்கு தேவை, ஆனால் ஈவி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி யூசேஜுக்கெலாம் வந்து ஈவின்றது வந்து தேவையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நமக்கு வந்து ரன்னிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் காஸ்ட் கம்மியாக இருக்கிற ஈவி வாங்கினாலுமே ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த வண்டியோட லாஞ்சிட்டிவிட்டி, அதாவது நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஸ்கூட்டர், டிவிஎஸ் ஜெஸ்ட் மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் வருது, அதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்கூட்டர். அந்த ஸ்கூட்டரை வாங்கி நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பிகாஸ் மாதிரி ஒரு பேசிக் ஸ்கூட்டர்ஸ் வாங்குறீங்கன்னா, அது அந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குமா, 8 வருஷத்துக்கு மேலே இருக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் உங்களோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இவி ஸ்கூட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்டடே கிடையாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இவி ஸ்கூட்டர்ஸ் வந்து எங்கே யாருக்கு யூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டெக் என்தூசியாஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவி ஸ்கூட்டர்ஸ்க்குனே சில அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த கம்ஃபர்ட் அண்ட் டிரைவிங். ஸோ ஈவன் ஃபார் எல்டர்லி பீப்புளெலாம் இந்த வைப்ரேஷன்ஸு, இந்த மெக்கானிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது. அதாவது 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் கொடுத்தா போதுன்றது. இந்த மாதிரி எல்டர் பீப்புளுக்குலாம் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்னால இவி ஸ்கூட்டர் வாங்குறதுன்றது இட்ஸ் அ பிரிட்டி டம் டெசிஷன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மைலேஜ் வந்து யாருக்குமே இருக்காது. பர்சனல் யூஸ்க்கு வாங்குற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மைலேஜ் இருக்காது. அந்தளவுக்கு மைலேஜ் இருக்குன்னா நீங்கள் ஸ்கூட்டரே வாங்கக்கூடாது. ஏன்னா அதனால் உங்களுக்கு பாடி பெயின் நிறைய வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஏன்னா சஸ்பென்ஷன் ட்ராவல் எல்லாமே கம்மியாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸ்னால நீங்கள் ஒரு நாளைக்கு 50, 60, 80 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஈவியில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இது இருந்தாலுமே ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறதுனால யூ ஆர் பெட்டர் ஆஃப் வித் ஈவி பைக்ஸ். ஸோ ஸ்கூட்டர்ஸ் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து மற்ற இஷ்யூஸ் தான் வருமே தவிர்த்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு ROI கொடுக்கும் உங்களுக்கு. அதனால பர்சனல் யூஸ் வாங்குறவங்க தே ஆர் பெட்டர் ஆஃப் வித் பெட்ரோல் ஸ்கூட்டர் அன்லெஸ் தே வாண்ட் அ பிகர் பூட். இந்த மாதிரி நேவிகேஷன் வந்து மேப்ஸோட வேணும், அதே மாதிரி இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வேணும். ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் எதிர்பார்க்குறாங்க, நாவல் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கிறவங்க மட்டும்தான் இவி ஸ்கூட்டர்ஸ் அடாப்ட் பண்ணுன்றதான் என் பாயிண்ட். ஏன்னா இல்லாட்டி யூ வில் ஃபேஸ் அ லாட் மோர் டிஃபிகல்ட்டிஸ். ஸ்பீக்கிங் ஆஃப் தோஸ் டிஃபிகல்ட்டிஸ், சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் அதை பற்றியுமே பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்து எல்லா இவி ஸ்கூட்டருமே ஆல்மோஸ்ட் 80 to 90% இவி ஸ்கூட்டர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ட்ரிவனாக தான் இருக்குது. அதாவது மெக்கானிக்கலாக கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்டாக இருக்குது, எலக்ட்ரிக்கலி ட்ரிவனாக இருக்குது. இந்த பர்டிகுலர் பிராண்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வண்டி ரன் ஆகிறதுக்கும் இங்கே இருக்கிற சாஃப்ட்வேருக்கும் ஒரு பார்ட்டிஷன் வால் இருக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் வண்டி வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு லேக் இருந்தால் கூட வண்டி ஆஸ் அ பேஸ் ஃபங்க்ஷனிங் இதுவாக ஒர்க் ஆகும். அதாவது டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து லேக் இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் ஃபங்க்ஷன், நீங்கள் வந்து ஒரு கிளிச் இருந்தாலுமே வண்டி வந்து உங்களை எங்கேயும் ஓரம் கட்டிடாது, நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்காது. வண்டியோட ஃபங்க்ஷனாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாது உங்களுக்கு. மற்ற பிராண்ட்ஸில் அதுவுமே கேஸ் கிடையாது. ஆமாம், அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். ஓலா இன்டர்வியூ பேசும்போது கூட அந்த ஓனர்ஷிப்பில் அவர் சொல்லியிருந்தாரு, பூட்டை ஓப்பன் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சீட்டை ஓப்பன் பண்ணி அந்த இதெல்லாம் ஃபியூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் வந்து ரீபூட் ஆகுது, நடு ரோட்டில் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால எனக்கு இப்போ இதில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரேம் இருக்குது, பெட்டர் ப்ராசஸர், ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. டச் ஸ்க்ரீன்லாம் ஸ்னாப்பியாக தான் இருக்குது எனக்கு இப்போவுமே. பட் ஆனால் வந்து ப்ராப்ளம் என்னென்னா லேக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் லோடிங், ஸ்க்ரீன் அப்டேஷன். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 6 to 7 செகண்ட்ஸ் வந்து கழிச்சு தான் வந்து ஸ்க்ரீனே ஆன் ஆகும். ஆமாம். அதுக்கப்புறம் நான் இண்டிகேட்டர் போடுறேன்னா அதுக்கும் ஒரு 6-7 செகண்ட்ஸ் கழிச்சு தான் இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். பட் எனக்கு விஷுவல் ஃபீட்பேக்கும் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கில் தான் இருக்கும். ரிவர்ஸ் அதே மாதிரி போட்டேன்னாலும் அந்த அனிமேஷன் லோட் ஆகிறது வந்து நான் ரிவர்ஸே முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி போன அப்புறம் அந்த ரிவர்ஸ் அனிமேஷன் லோட் ஆகி அப்புறம் இந்த அனிமேஷன் வரும். இண்டிகேட்டரோட இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டாலும் இங்கே லைட்ஸ்லாம் எரியும். பட் இங்கே டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும். நீங்கள் இண்டிகேட்டரே ஆஃப் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் இங்கே டிஸ்பிளேல வரும். ஸோ நீங்கள் திரும்ப வந்து இண்டிகேட்டர் ஆன்ல இருக்கு போல ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சவுண்ட் வரும், எல்லாமே வரும். ஸோ இது வந்து ரொம்ப எவிடென்ட்டாகவே இருக்குது. வாங்கின புதுசில் இல்லை, பட் போக 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 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 year, ஆல்மோஸ்ட் 1 year. அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு டவர்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பர்டிகுலர் பிராண்டை பொறுத்தவரைக்கும். இது கனெக்டட் ஸ்கூட்டர்ன்றதுனால டவரோட அந்த அவைலபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அகைன் மேப்போட லோடிங்குமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இல்லை, மேப் லோடிங் ஸ்லோவாக இருந்தால் கூட எனக்கு இஷ்யூ இல்லை ஆக்சுவலி. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரூட் கொடுத்துட்டோன்னா அந்த மேப் வந்து லோட் ஆகிடும். உங்களோட ரோடு என்ன நீங்கள் ரவுட் எடுக்கிறீங்களோ அந்த ரவுட் ஃபுல்லாக லோட் ஆகும். நீங்கள் டீடூர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். புது ரூட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்கும் அந்த புது ரவுட் வந்து லோட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்னா, இந்த ஜிபிஎஸ் சிக்னல் எடுக்குது இல்லையா, அதுலேயே டிலே இருக்குது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக.
ஜிபிஎஸ் சிக்னல் எடுக்க டிலே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒரு புது ஏரியாவுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அங்கே வழி தெரியலன்ற போது உங்கள் லெஃப்ட் எடுத்திருப்பீங்க, ஆனால் அது அப்டேட்டே ஆயிருக்காது. நீங்கள் அடுத்தது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இமீடியட்டா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இமீடியட்டா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குற டைம்ல அங்கே வந்து கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷனில் நின்றுட்டேங்கன்னா கூட நீங்கள் இப்போ வந்து இப்படி வந்து மூவ் பண்ணி பார்த்துடுறீங்க, ரீசென்டர் ஆப்ஷனும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதான் அது ரீசென்டர் ஆகும். அதுவும் இந்த மாதிரி லேக் இருக்கிற டைம்ல 30-40 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது உங்களுக்கு ரீசென்டரே ஆகும். ஆமா ஆமா, நீங்க வண்டியை ஓட்டிக்கிட்டே ஸ்லோவா ஓட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டம் தான். அது ஆக்சுவலா வந்து பேசும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வாட்டி இருந்ததுன்னா நம்ம ஒன் ஆஃப் திங்னா பரவாயில்ல, ரெகுலரா ரிப்பீட்டடா வந்து ஸோ ஈவன் தோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலுமே இட் இஸ் பிரிட்டி மச் அன்யூசபிளாக தான் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ரொம்ப ஹிட்டிங் ஆன் த ஃபேஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம். அது இல்லாமல் மற்ற சில டைம்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ வாப் மூவ்ல போயிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு உங்கள் கலர் தீம்லாம் மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணலன்னா கூட ஏத்தரில் தான் இருக்குன்னு கிடையாது, மற்ற ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து இருக்கிறதா நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சில ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து வண்டியே உங்களுக்கு வந்து ஓட்ட முடியாத நிலைமையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவிஸுக்குன்னே கூடிய இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா, வண்டியில் ஸ்டார்டிங் அந்த சுவிட்ச் வந்து உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க? ஸோ அது என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பிராண்டில் வந்துட்டு நம்மளுக்கு கீ இருக்குது, கீ கொடுத்து நீங்கள் ஆன் பண்ணிடணும், ஆன் பண்ணோடனே ஸ்கூட்டர் வந்து ஆன் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 இதில் உங்களுக்கு கீழே எந்த இஷ்யூ வரப்போகுது இல்லை ஜென்ரலாக. ஸோ நீங்கள் கீயை தொலைச்சிங்கனாலும் உங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்விட்சோ இல்லை இந்த ஸ்விட்சோ உடஞ்சி போயிடுச்சுன்னா உங்களால் வந்து இன்ஜின் வண்டியை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சே உடஞ்சி போச்சு. பெட்ரோல் ஸ்கூட்டர்னா நீங்கள் வந்து கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை பெட்ரோல் பைக் இருக்குது கிக்கர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து தள்ளி ஓட்டிக்க முடியும். பட் ஈவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விட்சஸ் வந்து ரொம்ப மேண்டேட்டரி, இல்லைன்னா ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அது உள்ள மெக்கானிசம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால சரி இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் டைப் மெக்கானிசம் இருக்கும், லைக் அந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு மெட்டல் வச்சு என்கேஜ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எவ்வளோ பேரால முடியும் இது வந்து. ஆமாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனால தான் RSA வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவி ஸ்கூட்டர்ஸ்க்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது, இப்போ ஒரு எல்டர்லி பர்சன் இல்லை நாலேஜ் இல்லாத பர்சன் இல்லை வந்துட்டு இப்போ லைக் வீட்டில் வந்துட்டு இருக்கிற பீப்புள் லைக் ஓல்டு பீப்புளாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே சப்போஸ் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்கன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஆமாம். இப்போ நம்ம செட்டா கூட ஓனர்ஷிப்பில் பேசினப்போ அவங்க கீ ஃபாப் பற்றி மெயினாக பேசியிருந்தாங்க. இந்த கீ ஃபாப் வந்து அந்த இன்டர்வியூ நாங்கள் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக கீ ஃபாப் எங்ககிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னா கீ ஃபாப் இல்லை, நீங்கள் கீ ஃபாப் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது புதுசான விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் டெய்லி லைஃப்ல வந்து வருமானு கேட்டா எப்போது ஒரு தடவை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இதெல்லாமே வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இல்ல இப்போ இந்த கீ ஃபாப்மே வந்துட்டு அவங்க ப்ராப்பரா ஒரு பிளேஸ் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்படி அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கீ ஃபாப் வந்து நம்ம மாற்றத்துக்கு கூட ஒரு ஹேங்கர் இல்லைன்னு. ப்ராப்ளி இப்போ வர இப்போ வர இவி ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கறதா இருந்தாலும் அது ஈஸியா கீழே விழுற மாதிரி தான் இருக்கு. நீங்க பாக்கெட்ல ஒவ்வொரு வாட்டி நீங்க அங்க வைக்கவும் முடியாது. ஆமா. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, பாக்கெட்டில் வைப்பீங்க. பாக்கெட்லேருந்து சம்டைம்ஸ் கீழர் என்ட்ரி வந்து காருக்கு அப்படின்றது இட் மேக் சென்ஸ். ஏன்னா கார் உள்ளே போட்டுற போனால் எங்கேயா கார் கீழே உண்டாலுமே அது உள்ளே தான் இருக்க போகுது. பட் 2 வீலர்ஸ்க்கு வந்து கீழர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு இதாக இருக்கும்னு தெரியும். ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு கீலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி NFC டேக் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க, இல்லைனா நீங்கள் வந்து பாஸ்கோட் என்டர் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை மொபைல்லேருந்து ஆன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது. மொபைலில் இப்போ உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பாஸ்கோடு என்டர் பண்ண முடியலன்னு ஒரு சுச்சுவேஷன், ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னா உங்களால் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனோட டச் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்ற டைம்லலாம் வந்து இது வந்து ஒரு ரியல் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்துட்டு இவிஸில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு செகண்டரி சிஸ்டம் கொடுக்கணும் ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக. அதாவது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுக்குறோமா, இது இல்லாமல் ஒரு செகண்டரி பட்டன் பூட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து தே ஷுட் ஹேவ் திஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இல்லாட்டி கஷ்டம் தான் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில். கண்டிப்பாக. அண்ட் அகைன் சென்டர் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்றது வந்து நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த ஏத்தரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெல்ட் ட்ரிவன். பெல்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டர்ட் வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. என் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்டாக இருக்குது, உங்கள் வண்டியிலையும் கவர்டாக தான் இருக்குது. பட் அந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அந்த பெல்ட்டை வெளியில் விசிபிளாக பார்த்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இல்லை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வாஷ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகலான்னாலும் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் எங்களால் பண்ண முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏத்தரோட நீங்கள் அவனோட யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹேண்டில் பாருக்கு கீழே இருக்கிற லெவல் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா போட்டிருக்கான். பட் எல்லா இடத்துலையும் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணி தான் நானுமே வந்து ஒரு வாட்டர் வாஷ் ஷாப்புக்கு போயிருந்தேன். அவருமே ஏத்தர் தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்து பண்ணுவாருன்ற ஒரு ஐடியாவில் தான் நானும் போனேன். ஹேண்டில் பார் கீழே வரைக்கும் தான் பண்ணாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா கீ இருக்கிற இது வரைக்கும் நாங்கள் கீ போட்டு கூட வைக்கல, எடுத்து தான் வச்சுருந்தேன். அந்த ஸ்டில் அந்த கேப் வழியாக தண்ணி போயிட்டு இஷ்யூ வந்துட்டு ஸ்கூட்டர் டேர்ன் ஆஃபே ஆகலை 2 நாளைக்கு. ஓகே. ஐயோ, ஸ்கூட்டர் டேர்ன் ஆஃபே ஆகாமல் 2 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் சன்னில் நல்லா ட்ரை ஆகி சர்வீஸ் சென்டருக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ண போது அவங்க வந்து நீங்கள் அங்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது, எங்கள் கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனாலுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது. நீங்கள் அவங்க அதை எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் அதுக்கப்புறம் 2 வாட்டி அவங்ககிட்ட ஃபாலோ அப்புக்கு வந்து நான் போனால் கூட அவங்களுக்கு வந்து இன்டேக் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து இல்லை சார் முடியாது, இப்போ பண்ண முடியாதுன்றது தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டர்ட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெல்ட்டை நம்ம க்ளீன் பண்ணலனாலும் இந்த ஃபுல் கேசிங் கொடுத்துட்றாங்க. ஏன்னா மட்டு ராக்ஸ் எதுவும் போகக்கூடாதுன்றதுக்காக. முன்னாடி அப்படி இல்லை, இப்போ அந்த சேஃப்டி கேசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட ட்ராபேக் என்ன, நான் வாங்கும்போதே கேட்டேன், இப்போ நான் வந்து இதை க்ரீஸ் பண்ணணும், இந்த பெல்ட்டை லூப்ரிகேட் பண்ணணும், இல்லை வந்து வாஷ் பண்ணணும்னா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதது வந்து நம்ம பர்சனலாக வாஷ் பண்ணணும்னாலே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கிட்டேயோ இல்லை வாட்டர் வாஷ் கிட்டேயோ ஈஸியாக கொடுத்து சர்வீஸோ வாட்டர் வாஷோ பண்ணிட முடியும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது இந்த பிராண்டுக்குன்னு கிடையாது, கிட்டத்தட்ட எல்லா பிராண்டுக்குமே அப்படி தான். நீங்கள் ஓலா போனீங்கனாலும் அதுவுமே வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களாலே சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்க முடியும். இல்லைனா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து பிராண்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாருமே வந்து இந்த பேஸ் லைன் ஸ்கூட்டர்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 450S, இப்போ உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டா எஸ், இந்த பேஸ் லைன் ஸ்கூட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் நீங்கள் இப்போ இல்லை நான் ஒரு 2 lakhs நீங்கள் ஒரு 1.75 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுமே வந்து அந்த ஒரு ஃபியரில் இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1,10,000 1,20,000 நம்ம ஸ்கூட்டர் வாங்கினோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லிபரலாக இருப்போம். ஆமாம். இப்போ பிரேக் பேட் மாற்றுறதா இருக்கட்டும், சஸ்பென்ஷன் இஷ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம வெளியே கூட நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு நார்மல் பெட்ரோல் காஸ்ட் ஸ்கூட்டர் காஸ்ட் தான் வருது. நம்ம இப்போ ஹை காஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த வாரண்டிக்கு பயந்து. இவி ஸ்கூட்டர்ஸ் வந்து அதிகமாக வேர் ஆகுது. என்னென்ன மாதிரி பார்ட்ஸ்லாம் வேர் ஆகுதுன்னா டயர்ஸ், பிரேக் பேட்ஸ், இதெல்லாம் அதிகமாகவே வேர் ஆகுது. ஏன் வேர் ஆகுது அப்படின்னா இதோட ஆக்சலரேஷன் ரொம்ப குயிக்காக இருக்குது, டார்க்கும் ரொம்ப குயிக்காக இருக்குது. பெட்ரோல் ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் ஒரு 25,000 30,000 வந்து மாற்ற வேண்டிய டயர் வந்து இது வந்து ஒரு 10,000 15,000 மாற்றுற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து இந்த டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ரிக்ஷன் டயர்ஸ்ன்றதுனால பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை விட இதோட காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகம் தான். அதாவது உங்களுக்கு ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி இதில். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரேக் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னல் காஸ்ட்டாக தான் பார்த்துக்கணும். இப்போது 30,000 கிலோமீட்டரில் ஒரு டயர் செட்டோ ஒரு பிரேக் பேட் செட் மாற்றுறதும் 10,000 15,000 மாற்றினா அப்படியே டபுள் ஆகும் உங்களுக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நிறைய ஸ்கிட் ஆகும். ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரிப்பும் இருக்காது. ஏன்னா ரேஞ்ச் பேஸ்டு டயர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஸ்கிட்டும் ஆகும். ஸோ அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் நான் ஒரே ஒரு இதில் மட்டும் டிஃபர் ஆக நினைக்கிறேன்னா பிரேக் பேட்ஸ் வேர் அண்ட் டயர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கூட்டர்ஸோட கம்மியாக இருக்குன்றது தான் ஏன் பாயிண்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரீஜன் பிரேக்கிங் இருக்கிறதுனால இல்லை அது எல்லாருமே வந்து ரீஜன்ன்றது வந்து ஸ்பெசிஃபிக் டு ஒரு பிராண்டு. ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலாக வந்து இதோட பிக்கப்பும் அதிகமாக இருக்கிறதுனால, ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து லைட்டாக ஆக்சலரேட் பண்ணாலுமே தேவைக்கு விட அதிகமாக ஆக்சலரேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு அது இனிஷியலாக ஒரு லேர்னிங் கர்வ் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளி ஒரு ஃபர்ஸ்ட் 3 months 4 months உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு யூ வில் கெட் யூஸ் டு இட். நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பேட்ஸ் வந்து அதிகமாக வேற ஆகுது. ஓகே மேபி அதை நீங்கள் வந்து அக்ளமேட் ஆகிற வரைக்கும் இருக்குமா இருக்கும், போக உங்களுக்கு பழகி. மேபி நான் ஏன் ரைடிங் ஸ்டைலை வச்சு சொல்கிறேன். ரைடிங் ஸ்டைலில் வந்து நான் பிரேக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஆமாம், உங்களுக்கு இந்த மேஜிக் ட்விஸ்ட் அதாவது ரீஜன் பிரேக்கிங் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸே பண்ணுறேன். அந்த ஃபீச்சரை வந்துட்டு பிரேக்ஸை வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அது தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது மேபி
மற்றவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தரோட சிஇஓ வந்து பேசியிருந்த போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபீச்சர் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி அவரோட டேட்டாலேருந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், மோஸ்ட்லி இப்போ என் ஒய்ஃப் இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த மேஜிக் ட்விஸ்ட்லாம் கம்ஃபர்டபுள் கிடையாது. அவங்க வந்து பிரேக் ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக எப்படி பிரேக் பிடிப்போமோ அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க. ஸோ இதில் டுவல் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுதான் வந்து ப்ரைமரியாகவே யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த வண்டி எடுத்தால் மட்டும்தான் வந்து மேஜிக் ட்விஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கே பர்சனலாக எவிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பிரேக் பேட்ஸ்லாம் தேஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு 5000+ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளி ஒரு 10,000ல ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஸ்கூட்டருக்கு அந்த லெஸ் தேன் 10,000ன்றது கொஞ்சம் அதிகமாக. கண்டிப்பாக அது அப்போ அப்படியே நம்ம சர்வீஸை பற்றி பேசணும்னா, இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னாலே எதுவாக இருந்தாலும் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆமாம், எல்லா பார்ட்ஸுமே. அதுவும் இல்லாமல் சர்வீஸ்க்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த லீட் டைம் அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம டேர்ன் அரவுண்ட் டைம். ஸ்விட்ச் சேஞ்ச் பண்ணீங்களா? அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு? இந்த ஸ்விட்சுக்கு வந்துட்டு எனக்கு வந்து 450 rupees ஆச்சு. அந்த ஒரு சின்ன ஸ்விட்சுக்கு ஓகே 450 rupees இன்க்ளூடிங் லேபர். நீங்கள் இதுவே வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டராக இருந்தால் 80 rupeesல மாற்றிருக்கலாம் மேக்ஸிமம். ஓயோடதே 80 rupeesக்கு மாற்றிருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு 450 rupees வெரி காஸ்ட். அது இன்னொன்று என்ன ப்ராப்ளம் என்னென்னா நாலேஜ். அதான் நான் சொல்லுவேன், சர்வீஸ் சென்டர் வந்து 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பார்க்குறது, சர்வீஸ் சென்டர் சைட்லேருந்து பார்க்குறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட நாலேஜ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது இஷ்யூஸ்னால உங்களுக்கு கம்மி சர்வீஸ் சென்டர்ஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிவிஎஸ் எடுங்க, இல்லை ஹோண்டா எடுங்க, எக்கச்சக்க சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் லோக்கல் மெக்கானிக்ஸோட உங்களுக்கு நெட்வொர்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இதுக்கு இந்த எல்லா பிராண்ட்ஸுமே ஈவியில் எல்லா பிராண்ட்ஸுமே சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னை மாதிரி ஒரு சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் ரிமோட் ஏரியாஸ்க்கு போனீங்கன்னா இன்னுமே நான் எக்ஸிஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்கும். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் கம்மி, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சுவிட்ச் மாற்றதுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. இந்த சர்வீஸ் இன்டேக் எடுக்கிறவருக்கு இதே சுவிட்ச் தான் மற்ற ஸ்கூட்டர்ஸ்க்கு வருமா, அதே மாதிரி அதோட அவைலபிலிட்டி இருக்கான்றதுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டோர் கேட்டு இப்போ நிறைய பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டு ரியர் ஃபெண்டர் பார்ட்டாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட ஸ்டாக்கே இருக்காது. அவங்க ஆர்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு என்ன டைம் லைன்ன்றது தெரியாது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சீட் கவர் போட்டேன், அந்த சீட் கவர் எனக்கு கிடைக்கிறதுக்கு 2 months ஆச்சு. அவங்க சப்ளை செயின்லாம் இன்னொன்று சார்ட் அவுட் பண்ணி இது வந்து எல்லா ஈவி பிராண்ட்ஸுமே இருக்குது. ஸோ சில கீ பார்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த பிரேக் பேட்ஸ் அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் மற்ற பார்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கன்சியூமபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் எங்கேயாவது கீழே ஸ்க்ராட்ச் ஆகுது, விழும்போது உடையுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப டிலே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு இங்கேயே சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து பிஞ்சிருக்கு. இப்போ திருப்பி நான் எனக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு தரணும்னா அவங்களால கண்டிப்பாக போட்டே தரமாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்டிக்கர்ஸ் கிடையாது, அது ஒட்டுறதுக்கும் ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அப்படியே போனது தான் as far as I know. ஆமாம், அவ்வளோ அது அப்படியே அசிங்கமாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஜாபாக தான் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கராக தான் கொடுத்துருக்காங்க இந்த A450 சீரிஸ் ஃபுல்லாகவே. இப்போ அது போயிடுச்சுன்னா இதில் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. இதில் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் வந்து இட் இஸ் அக்ராஸ் ஆல். விடாக் வந்து நம்ம பேசின போது அவர் என்ன சொன்னார்னா, அவரோட சைட் பேனல் போயிடுச்சு, கீழே விழுந்துச்சு. விடா அவர் வந்து ப்ரோ இல்லை, நார்மல் வெர்ஷன் தான். ப்ரோவோட பேனல் எடுத்து டெம்பரரியாக கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ், சப்ளை செயின் இஷ்யூஸ்லாம் வந்து ஈவியில் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸோட காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ஈவிக்கும் டெக்னாலஜி வேரி ஆகுது. அதாவது நீங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரை எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு மோட்டர் இருக்கும், ஒரு பெல்ட் ட்ரிவன் கியர் பாக்ஸ் இருக்கும், கியர் பாக்ஸோட டயர் வந்து பெல்ட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவி ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெல்ட் டைப்பில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கியர் டைப்பில் இருக்குது, ஹப் மோட்டார்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஈவி ஸ்கூட்டருக்குமே வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அந்த பெல்ட் ரிபன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில வண்டியில் வந்து பெல்ட் வாரண்டியில் கவர் பண்ணுறாங்க, பட் சீக்கிரமாகவே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏத்தர் 450 வச்சிருந்தார். அவருக்கு வந்து 2500 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பெல்ட் கட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டால் தெரியல. அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 8000 to 9000 ரேஞ்சில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பெல்ட் ரிபனில். அண்ட் பெல்ட்டோட காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு பிரைமரி செகண்டரிலாம் சேர்த்தா ஒரு 5000 வந்துருது. அதான் 2500 ப்ளஸ் ஒரு 1500 4000 to 5000 வந்தது இன்க்ளூட் லேபர் இருக்குல்ல. லேபர் அதான். அண்ட் கியர் டைப்பில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் வந்து கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதில் டஸ்ட் போகாமல் இருக்கணும் நிறைய. அந்த ஹப் மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர்ஸில் வந்து நிறைய ஃபாரம்ஸில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்கிறாங்க ஹப் மோட்டார்ஸ் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஒருத்தர்கிட்ட பேசின வரைக்கும் அவர் டெய்லி இந்த மில்க் டெலிவரி சப்ளையில் இருக்கார். அவர் டிவிஎஸ் ஐக்யூப் தான் வச்சுருக்காரு. அவர் வாங்கி வண்டியை வந்து 6 monthsல தான் அவரோட ஹப் மோட்டர் போயிடுச்சு. ஹப் மோட்டர் வந்து யூசேஜ்னால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
வாரண்டியில் கவர் பண்ணல. அவங்க வந்து தனியாக வந்து 30,000 35,000 கொடுத்து அதை சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லை ஹப் மோட்டர் இன்னும் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஸ்மால் பங்க்சர்ஸ்லாம் கூட நீங்கள் வீல் எடுக்கணும் ஏதாவது பண்ணணும்னா மாட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து வண்டி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ இல்லை பள்ளமேட்லேயோ போகும்போது டைரெக்டாக ஹப் மோட்டர்லேயே அடிவாங்க. அதாவது பின்னாடி டயர்லேயே இருக்கிறதுனால அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். மோட்டரோட லைஃப் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விதமான அவங்க எப்படியோ லாக் பண்ண பார்க்குறாங்க, அவ்வளோதான். உங்கள் சர்வீஸ் என்டையர் சர்வீஸ் ஆஸ்பெக்ட் இஸ் லாக் வித் த கம்பெனிஸ் பிராண்ட் சர்வீஸ் சென்டர். ஆமாம், அதுதான் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க அக்ராஸ் ஆல் பிராண்ட்ஸ். ஆமாம், எல்லா பிராண்ட்ஸுமே நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கள் கிட்ட கொண்டு வாங்க, வாட்டர் வாஷாக இருந்தாலும் எங்கள் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ரிவர் இண்டி இருக்கு இல்லையா? ஸோ ரிவர் இண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது. வெரி ஓல்ட் ஸ்கூல் நம்ம நார்மல் ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற டிஸ்பிளே மாதிரியே கொடுத்து எல்லாமே ஹார்ட்வேர் பேஸ்டாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதை சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் த மோட்டர் அண்ட் பேட்டரி ஆப்வியஸ்லி மற்ற எல்லாமே நீங்கள் லோக்கலில் கூட பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அவங்க வந்து அது வந்து ஒரு இட் இஸ் அ நான் ஸ்மார்ட் ஸ்கூட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் போனால் தான் பெட்டர். இது வந்து எவ்வளோ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ யூஆர் கெட்டிங் லாக்ட் இன் டு த ஈகோ சிஸ்டம். ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. அதே மாதிரி இவங்க வந்து வெளியும் செல் பண்ணுறது இல்லை இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஸ்கூட்டர்ஸ் இப்போ நீங்கள் லோக்கல் மெக்கானிக் போனீங்கன்னா அவரோட பெல்ட் உங்களுக்கு இருக்கும், இல்லை உங்களுக்கு அந்த வாட் எவர் இட் இஸ். ஆமாம், நீங்கள் ஒரு ஆக்டிவா வச்சிருக்கீங்களா அந்த சுவிட்சை நீங்கள் தனியாக கடையில் வாங்கி மாற்றிருக்கலாம். ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்கும். இவங்க வந்து அந்த ஃபுல்லாக அவங்களுக்கே ஏன்னா பிகாஸ் தே மேக் மணி அவுட் ஆஃப் தீஸ் திங்ஸ்ன்றதுனால தேர் லாக்கிங் இன் which is like a very big drawback. கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வண்டியை வந்து 100 சார்ஜ் பண்ணிட்டீங்க, 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து அதாவது இந்த வண்டியில் வந்து 100 காமிச்சாலும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது 100 கிலோமீட்டர்ஸ் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா வந்து உங்களோட லோடு எத்தனை பேர் போறீங்க, எவ்வளோ தூரம் போறீங்க அப்படின்றத பொறுத்து வண்டியோட வெயிட்டு, இதை பொறுத்து ரைடிங் ஸ்டைல் என்ன மோட்ல போறீங்க, உங்களோட வெயிட்டு, கூட இருக்கவங்களோட வெயிட், இதெல்லாம் பற்றி சேஞ்ச் ஆகும். ரைடிங் ஸ்டைல் முக்கியமாக, தூக்கிட்டு போகிற வெயிட்டு, ப்ளஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்லோவாக அதாவது செடேட்டாக கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்தெல்லாம் வேரி ஆகும். அதே மாதிரி மோட்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் வண்டியில் வந்து ஒரு 4 மோடுக்கு மேலே இருக்குது, இதில் வந்து 2 மோடு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 மோடு தான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் ஸ்மார்ட் ஈகோன்னு ஒரு மோடு இருக்குது, 1 நம்பர் வேஸ்ட் மோடு. அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வாங்கின புதுசில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் டெய்லி ஓட்ட அதை வச்சு ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும். நீங்கள் சிங்கிள்ஸில் போனாலுமே டக்குன்னு ஒரு பவர் தேவைப்படுது அப்படின்னா ஆகாது. இல்லை அதில் என்ன ப்ராப்ளம், இப்போ நானும் ஸ்மார்ட் ஈகோ ட்ரை பண்ணியிருக்கேன், ஓட்டவும் செஞ்சுருக்கேன். நடுவில் இனிஷியல் டைமில் இல்லை, நடுவில் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ஸ்மார்ட் ஈகோவில் ஓட்டும்போது இப்போ நீங்கள் வந்து உங்கள் சர்பப்குள்ளேயே ஓட்ட போகிறீங்க, உங்கள் ஏரியாக்குள்ளேயே ஓட்ட போகிறீங்கன்னா ஸ்மார்ட் ஈகோ இஸ் ஃபைன். ஆமாம். நீங்கள் வந்து சிட்டிக்கு வேறு எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியா போகிறீங்கன்னா ஸ்மார்ட் ஈகோ வில் நாட் ஒர்க். 100% உங்ககிட்ட பேட்டரி இருக்கும், நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போவீங்க, ஸ்மார்ட் ஈகோ உங்களுக்கு 80-90 வரைக்கும் கொண்டு போகும். ஆமாம். அப்புறம் நீங்கள் நிறுத்துவீங்க ஒரு சிக்னல்லையோ ஏதோ ஒரு இடத்துல, திருப்பி கொடுத்தீங்கன்னா ஸ்கூட்டர் 30 மேலே போகாது. ஏன்னா அந்த ரேஞ்ச் ஆப்டிமைஸ் பண்ணுன்றதுக்காக பண்ணவே பண்ணாது. அதனால் இட்ஸ் லைக் யூஸ்லெஸ் மோட். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இது இந்த மாதிரி மோட்ஸில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு பேட்டரி குறைய பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சில ஸ்கூட்டர்ஸில் வந்து உங்களுக்கு சர்டன் பேட்டரி லெவலுக்கு மேலே நீங்கள் மோட்ஸே ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பெட்ரோல் ஸ்கூட்டரில் ரெட்டில் உங்களோட நீடில் இருந்தாலும் உங்களால் 50 கிலோமீட்டர் பர் ஹவரோ இல்லை 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் முடியும். ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு போக முடியும். ஆனால் இந்த ஸ்கூட்டர்ஸில், அதாவது இவி ஸ்கூட்டர்ஸில் ஒரு 20% மேலே பேட்டரி கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 30 தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு அதை தாண்டதே கஷ்டமாக இருக்கும். அது வந்து 10% 5%லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கம்மியாயிடுது. 10-15 கிலோமீட்டர் தான். நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டில் போய் பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்பீட்ஸ் என்ன அச்சீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரேஞ்ச் டெஸ்ட்னு பேசும்போது அந்த வண்டிக்கு ஃபுல் லென்த் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. இதோட ரேஞ்ச் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது நீங்கள் வண்டி ஓட்டி வர ரேஞ்ச் மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டு நீங்கள் வண்டியை சும்மா நிறுத்தி வச்சுருந்தாலுமே வந்து பர்சன்டேஜ் ட்ராப் இருக்குது. அதாவது நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ உங்களோட பேட்டரி கம்மியாகும் இல்லையா, அதே மாதிரி இந்த வண்டிங்க எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் யூஸே பண்ணலனாலும் அது வந்து உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகும். அன்லஸ் நீங்கள் வந்து அதை ஷட் டவுன் பண்ணி வைக்காத வரைக்கும். அதாவது மொபைலை நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணி வச்சா அதோட பேட்டரி குறையாதோ அதே மாதிரி இதையும் வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சா இதோட பேட்டரி குறையாது. ஆனால் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களால் பெருசாக யூஸ் பண்ண முடியாது. கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, வண்டி ஆஃப் பண்ணால் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும், அந்த பேட்டரி வந்து கன்சியூம் ஆகாதுன்னு. பட் இவி ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இன்றைக்கி தேதியில் ஒருத்தர் இவி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ரியல் லைஃப் மைலேஜ் வந்து ஒரு 200 இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோடய பாயிண்ட். ஏன்னா
இன்றைக்கி இருக்கிற ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குனாலும் ஒரு 40 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வருதுன்னா ஒரு 200 வந்து ஓவரால் ரேஞ்ச் கொடுக்குது. அதை காம்பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்னா அட்லீஸ்ட் இதுலேயும் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரியல் லைஃப் ரேஞ்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும். ரியல் லைஃப் ரேஞ்ச் ஒரு டீசெண்டான ரைடிங் மோடில். ஆமாம், இந்த ஸ்மார்ட் ஈகோ இந்த ஈகோ 40 கிலோமீட்டர் தான் போகுன்ற மோடில் வந்து இருந்து பிரச்சனை. ஒரு நார்மல் ரைடிங் மோட் ஒரு 60 to 70 60 அட் த மேக்ஸ். அது வந்து அந்த 60 வந்துட்டு அக்ராஸ் த ரேஞ்ச் இருக்கணும். அப்படி இருந்து 200 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் கொடுக்கணும். இந்த ஐடிசி ரேஞ்ச் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இந்த ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து ஒரு 200. அதாவது இப்போ இருக்கிற இவி பைக்ஸ், இப்போ இந்த அல்ட்ரா வயலட் அந்த மாதிரி பைக்ஸுக்கு இருக்கிற ரேஞ்ச் வந்து இவங்க அந்த பேட்டரி பேக்கில் கொடுத்து கண்டிப்பாக பண்ண முடியும். இவங்க கொஞ்சம் ஹெவி ஆகும் ஸ்கூட்டர், பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த கொஞ்சம் ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் கொண்டு வரலாம். அதே மாதிரி வண்டியோட இனிஷியல் காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா 200 ரேஞ்ச் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது டிவிஎஸ் ஐக்யூப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியே எடுத்திங்கன்னா 2 lakhs வந்துடுது. ஐக்யூபில் வந்து ஹை ரேஞ்ச் கொடுக்குற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 lakhs 2.25 lakhsலாம் வந்துடுது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸோட. பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸோட நீங்கள் இந்த ஏராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 2 lakhs கிட்ட வருது. ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 lakhs அந்த ஸ்கூட்டர் இருந்தாலுமே இட் ஹேஸ் சம்திங் வெரி பேசிக். உங்களுக்கு ஒரு 14 inch வீல்ஸ் கிடைக்குது, ஏபிஎஸ் கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் எந்த இவி ஸ்கூட்டர்லையுமே உங்களுக்கு ஏபிஎஸ் கிடையாது. ஸோ விச் இஸ் அ வெரி பிக் ட்ராபேக். ஆமாம், ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இப்போ புது ரூல் படி எனக்கே வந்து ஸ்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஸ்கிட் ஆகிறது, பிரேக் வீல் லாக் ஆகிறது. ஆமாம், இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க சில ஸ்கூட்டர்ஸில், பட் வீல் லாக் ஆகிறது வந்து ஒரு ரியல் இஷ்யூ. ஸோ ஒரு 125 cc எல்லா வண்டிக்குமே ஏபிஎஸ் இருக்கணும்னு இப்போ ஒரு மேண்டேட் வந்ததுக்கப்புறம் அதோட மச் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இவிஸ்க்கு வந்துட்டு ஏபிஎஸ் மேண்டேட் பண்ணாததுமே ஒரு பெரிய ட்ராபேக் தான். அன்லஸ் கவர்மெண்ட் மேண்டேட் பண்ணாத வரைக்கும் அவங்க அது மேனுஃபேக்சரர்ஸுமே அதை இன்ஸ்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஏபிஎஸ்ன்றது ஒரு நெசசரி சேஃப்டி ஃபீச்சர். கண்டிப்பாக அது சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அண்ட் அகைன் இதில் வந்து உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே அதிகமாக இருக்குது, பிரேக்ஸுமே ரொம்ப ஷார்ப்பாகவே தான் இருக்குது உங்களுக்கு முக்கியமாக கம்பேர்ட் டு ஸ்கூட்டர்ஸ். ஆமாம், ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் ஏபிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த இவி சூட் ஆகும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலாக நீங்கள் வந்து ஒரு என்தோசியஸ்டாக இருக்கீங்க, டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டான ஸ்கூட்டர் வேணும், இல்லைனா எனக்கு வந்து நல்ல ஹை பவர் இருக்கணும், நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீயாக ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிட்டிஸில் நான் போகும்போது ஸ்லோ ஸ்பீட்ஸில் நேவிகேட் பண்ணாலுமே வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ வர அந்த ஆக்டிவா மாதிரி சில ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் உங்களால் ஈஸியாக நேவிகேட் பண்ணிட்டு போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஜம்ப் ஐஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே தான் நீங்கள் யூஸே பண்ண முடியும். ஆக்சுவலி அதுக்கு கீழே வந்து நீங்கள் அது க்ரூஸே பண்ண முடியாது, மூவே பண்ண முடியாது. நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும், என்டையர் கான்சோலே உங்களுக்கு ஜிகிள் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஸ்கூட்டரில் இருக்காது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து அதாவது இவி ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து அதிகமாகவே தான் இருக்குது. பிகாஸ் வந்து பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கீழே வந்துடுறதுனால இல்லை ஈவன் சீட்லேயுமே இருந்தாலுமே அவங்க மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் பெருசாக தான் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட் கார் சில இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இவி வந்து ஒரு சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் வந்து உங்களால் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்க முடியும், பட் எனக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஹைலி ரிலேபிள் 15 வருஷம் கிட்ட நான் ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த இவி ஸ்கூட்டர் செட் ஆகாது. இல்லை இன்னொரு செக்மெண்ட் நான் சொல்லுவேன்னா இவி வாங்குறதுக்கு நீங்கள் வாங்குறீங்க, சப்போஸ் நீங்கள் இவி வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, அதோட பேஸ் மாடல் வாங்குங்க கண்டிப்பாக. ஏன்னா பேஸ் மாடல் வாங்கினா தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹை காஸ்ட் ஃபஸ்ட்டு கட் ஆகும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட அதில் மட்டும்தான் எடுக்க முடியும் ப்ராக்டிக்கலாக, அன்லெஸ் யூ ஆர் அ கிக் ஒர்க்கர். ஸோ இது வந்து இந்த அப்ஃப்ரண்ட் ஹை காஸ்ட் வந்து வேல்யூ ஃபார் மணி கோஷன்ட் வந்து நீங்கள் இவியில் வந்து நீங்கள் அதிகம் மேலே போக 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 அந்த விஎஃப்எம் கோஷன்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 90% ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஆமாம், பட் இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 90,000 rupees சீப்பர். இது 2,10,000 வருதுன்னா அது 1,20,000 வருது. ஸோ 90,000 rupees லெஸர் காஸ்ட்டுக்கு யூ ஆர் கெட்டிங் 90% ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்கூட்டராக இருந்தாலுமே பேஸ் மாடலுக்கு போங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாகவோ அதை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்காது சிச்சுவேஷன். நீங்கள் அடித்து ஓட்டலாம் ஸ்கூட்டரை. இந்த சார்ஜிங் சைக்கிளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அது ப்ராப்பர் ஸ்கூட்டர் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இவி ஸ்கூட்டர், கோ ஃபார் த பேஸ் வேரியன்ட். இது வந்து அக்ராஸ் ஆல் இவிஸ்க்கு இது அப்ளிகபிள் தான், பட் எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூட்டர்ஸ் இட் இஸ் வெரி மச் அப்ளிகபிள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இவி ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் காரோ பைக்கோ வாங்குறதுல கன்ஃபியூஷன் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு எங்களோட அட்வைஸ் தேவை அப்படின்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களை வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டாக். ப்ளீஸ் டேக் கேர். பை.